நாய்க்கெலாம் இங்கே யாரும் சப்போர்ட் பண்ணலங்க. ஒரு உயிர். அது நம்மள மாதிரி தான் நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காண்டி வெறி பிடிச்சி ஓடி ஓடி போய் அடுத்தவங்க காலை கடிச்சா சாவடிச்சு போட வேண்டியது தான். அது என் பிள்ளையா இருந்தானே அடுத்தவங்க பிள்ளையா இருந்தானே கடிச்சா சாவடிக்க வேண்டியது தான். எங்கள் தெருவில் இருக்கிறவங்க நாய் ஒன்றுமே பண்ணாது, என்னையும் ஒன்றும் பண்ணாது. யாராவது ஒரு நாயை கல் எடுத்து அடிச்சிருப்பாங்க. அவங்க இந்த பக்கமாக போனால் அந்த ஒரு நாய் போய் உருண்டு ஓடும். பின்னாடியே மொத்த நாயும் வெட்டின்னு போவோம். அங்கே அந்த நாய்களுங்க நம்மளை அவங்க அடிக்கிறாங்க இல்லையாங்கலாம் தெரியாது. ஏன்னா ஒரு நாய் பண்ணதுனால இந்த நாயெல்லாம் போய் சுருந்துக்கும். நாய்ங்க இருக்கிற தெருவில் வந்து கட்டாயம் போக பயமாக தான் இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாங்க பயமே கிடையாது. பயமே கிடையாது, சும்மா பீலெல்லாம் விடக்கூடாது. நீங்கள் வந்து நாய் இருக்கிற ஏரியா பக்கம் போய் பாருங்கள். யாரோ ஒரு மனிதன் அடித்த கல்லுனால அது யாரை பார்த்தாலுமே வெட்டுற சூழ்நிலை இருக்குது. நான்லாம் பயந்துருக்கேன். இப்போ எங்கள் நாய்க்கு சரியான ஓட்டை. வெளியே இருக்கிற நாய்க்கு இத்தனை நாள் மருந்து வாங்கி அடித்து இப்போ ஓரளவு ஆறுது. நாய்க்கு புழு இருந்தாலும் புண்ணு இருந்தாலும் நாற்று அடித்தாலும் நான் பொறுத்துக்குவேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க பொறுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாது. நான் பாதுகாப்பேன். எனக்குள்ள சாப்பாட்டை நான் கொடுப்பேன். அதுதான் என்னோட குணம். அதுக்காண்டி நீங்கள் வந்து ஒரு மாதிரி சொல்கிறீங்க, நாயை குறை சொல்கிறீங்க. நாயெல்லாம் எனக்கு குறை சொல்லணும் அவசியமே கிடையாதுங்க. நான் ஒரு சின்னதுலேருந்து நாய் கூட இருக்கிறவா, சரிங்களா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வெளியே காசு கொடுத்து வாங்குகிற நாய்ங்களுக்கு எதிர்ப்பு சக்தியே கிடையாது. நம்ம ஊர் நாட்டு நாய், சிப்பி பாறை, கன்னி நாய் இருக்குது பார்த்தீங்களா, அதுங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்துல இருந்தாலோ நம்ம நாட்டு நாய்ங்க இருந்தாலோ அதுங்களுக்கு மூக்கிலேருந்து தண்ணி வந்தாலும் குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது. அதே நம்ம காசு கொடுத்து வாங்குகிற எல்லா நாயிலையும் வர்ற அவங்களுக்கு இருக்கிற கிருமி வந்து பசங்களுக்கு தாக்க எல்லா சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காசு கொடுக்குற நாயெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்க. நம்ம நாட்டு நாய்களை பாதுகாக்கிறதே கிடையாது. இதில் வேறு எனக்கு ஒரு கமெண்ட்டை போட்டு வச்சுருக்கிறீங்க, சரிங்களா? நாய் வளர்க்காதவங்க கிட்ட தான் நீங்கள் அதெல்லாம் சொல்லணும், சரியா? நாய் அதை என்னோடய உசுராக தான் நான் ஒவ்வொரு நாயும் பாதுகாத்துக்கிறேன். நான் செத்து போயிட்டேன்னா அதுக்கு யார் சோறு போட போகிறாங்களோ தெரியாது. நான் இருக்கிற வரைக்கும் அதை பாதுகாப்பேன். என் பிள்ளைங்களை வந்து அதை செய்யலாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்களா பிடிச்சி அவங்களா செஞ்சால் செஞ்சுக்கிட்டோம். ஒருத்தரை கட்டாயம் பண்ணி ஒருத்தர் மேலெல்லாம் கொண்டு போய் அன்பு செலுத்த முடியாது, சரிங்களா? இவ்வளோதான் உங்கள் கேள்விக்கு எனக்கு பதில்.